இந்த வீட்ல ஐஸ்வர்யாக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உனக்கும் விக்ரமும் கூட ஏதோ உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி பெருசா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல தெரியுதே. அதுக்கு நடுவுல கொஞ்சம் எண்ணெய ஊத்தி திரிய வச்சு பத்த வச்சா சும்மா தக தகன்னு திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரியும். அப்புறம் உங்க 2 பேர் வாழ்க்கையும் கோவிந்தா கோவிந்தா தான். என்னடா இவ எப்படி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான்னு பாக்குறியா? எல்லாரும் புக்க தான் படிப்பாங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தங்க மூஞ்சியும் புக்கு மாதிரி பார்த்து பார்த்து படிப்பேன். ஆல் ஃபேஸ் ரீடிங்மா, ஃபேஸ் ரீடிங். 2 பேர் மூஞ்சும் ஏதோ இஞ்சி தின்ன மங்கூஸ் மாதிரியே இருந்துச்சே. அப்பவே சம்திங் ராங்னு நினைச்சேன். அதோட நான் இவ்ளோ பேசியும் நீ அமைதியா இருக்கிறத பாக்குறப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ சும்மா காமெடி பண்ணாத அபி. புருஷன் பொண்டாட்டினா சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கல்யாணமானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எல்லாம் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கும் அவருக்கும் ஊடலும் இருக்கும் கூடலும் இருக்கும். நீ சும்மா போ, உன் வேலையை பார்த்துட்டு போ. சூப்பரா சமாளிக்கிற மகா. ஆனா நான் வாய்ஸ் சொல்றத நம்ப மாட்டேன், உன் கண்ணு சொல்றதான் நம்புவேன். கூடிய சீக்கிரமே அக்காவும் தங்கச்சியும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவீங்கன்னு என் பச்சி சொல்லுது. அது சொன்னா 100% கரெக்டா தான் இருக்கும். ரொம்ப முறைக்காதமா, கண்ணு சொல்லி கேட்க போகுது. அப்ப நான் வரட்டா? கதவு திறந்தே இருக்கட்டும். நம்ம முகத்தை வச்சு இவ இவ்ளோ கண்டுபிடிக்கிறான்னா மத்தவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு குட்டைய குழப்பறதுக்கு முன்னாடி விக்ரம் கூட சமாதானமா போயிடணும். ரூட்டை மாத்திர வேண்டியதுதான். எங்கே போனாங்க? பசி பயங்கரமாக இருக்குது, ஆனால் சாப்பிட எதுவுமே இல்லையே. பேசாமல் மகாவை கூப்பிடலாமா? சே, அவள் செம்ம கோவத்தில் இருக்கா. அதோட இப்போ நம்ம அவகிட்ட இறங்கி போனால் கடைசி வரைக்கும் அக்ரிமெண்ட்டில் சைனே வாங்க முடியாது. மகா, அவர் ஒன்னதான் அங்க தேடிட்டு இருக்காரு. பயங்கர பசி போல, நீ போய் பாருப்போ. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. ஏய், அவரை பசியில கிடக்க விட்டுட்டு நீங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் மூளை ஓவர் டைம் பார்த்து யோசிக்குது. லாஜிக் பேசுறது, கருத்து பேசுறதுன்னு போய் இப்போ லீகல் டாக்குமெண்ட் வரைக்கும் போயிருச்சு. அவர் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்க பசியால மட்டும்தான் முடியும். பசி வந்தா பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, பறக்கட்டும் வர. எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஐஷு? டைம் என்னாச்சு பாத்தீங்கல்ல? இந்த வீட்ல எல்லாருக்கும் டானி 8 மணிக்கே வயித்துல அலாரம் அடிச்சிடும். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஏன் நீங்க சாப்பிடலையா? ஒருவேளை நீங்க ஆபீஸ் வேலையா இருந்ததுனால மகா உங்க ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்தான்னு நினைச்சேன். வேணும்னா நான் மகாவை கூப்பிடவா? வேணாம் ஐஷு. இல்ல, எப்பவும் மகா டைம்க்கு நீங்க விரும்புற சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து உங்களை நல்லா பாத்துக்குவா. அதனாலதான் உங்களை பத்தின ஞாபகமே எனக்கு இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு யோசனையே எனக்கு வந்ததில்ல. சாரி. ஐயோ, இட்ஸ் ஓகே. ஐஷு, இங்க சாப்பிட எதுவும் இல்லையா? 2 மினிட்ஸ் கொடுத்தா நூடுல்ஸ் ரெடி, 5 மினிட்ஸ் கொடுத்தா தோசை ரெடி. ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தா? இல்ல, இட்ஸ் ஓகே. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன்.
ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது ஹோம் டெலிவரிக்கு வரதுக்குள்ள பசி பறந்து பக்கத்து ஊருக்கே போயிரும். நீங்க இருங்க, நான் வரேன். ஏய். ம். உங்களுக்கு பிடிச்ச சில்லி மேக்ரோனியும் ஸ்பைசி சிக்கனும் இருக்கு, சாப்பிடுங்க. விக்ரம், பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு சுட சுட ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. ம். என்னங்க, என்ன கேலண்டரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் ஆகி நம்ம 2 பொண்ணுங்களும் புகுந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. நாம பொண்ணு வீட்டு சார்பா மாப்பிள்ளைங்களை மறு வீட்டுக்கு அழைக்கணும்ல, அப்பதானே நம்ம பொண்ணுங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, இத பத்தி தான் நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து வர சொல்லிடலாம். ஆமா, யார வர சொல்ல போறீங்க? உங்க அக்காங்க 2 பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மறு வீட்டுக்கு மாப்பிள்ளைங்களை அழைச்சு முறைப்படி விருந்து வைக்கணும்ல. ஐயா, செம்ம ஜாலிப்பா. அக்காங்க மாம்ஸோட வர போறாங்களா? சூப்பர்ப்பா. அக்காங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சீக்கிரமா கூப்பிடுங்கப்பா, அவங்க வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். வீடே சும்மா கலகலன்னு இருக்கும். அப்பா, இப்பதான் வீடு சும்மா கலகலன்னு இருக்கும்னு சொன்னேன். நீங்க ஏன்பா அதுக்குள்ள மூஞ்சி சோகமா வச்சிருக்கீங்க? அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ளைங்க 2 பேரும் பணக்காரங்க வீட்டு பிள்ளைங்க. இங்க வந்து நம்ம வீட்டுல தங்குவாங்களா, அவங்களுக்கு வசதி கரெக்டா இருக்குமான்னு யோசிக்கிறேன். அப்பா, நம்ம வீட்டுக்கு என்னப்பா குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தான். அதான் அப்பா யோசிக்கிறாரு. நமக்கு வேணா நம்ம வீடு பெருசா தெரியலாம், ஆனா மாப்பிள்ளைங்க 2 பேரும் எப்படி இங்க வந்து தங்குவாங்கன்னு எனக்கும் தோணுது. அவங்க வீட்டு ஹால் அளவுதான் நம்ம மொத்த வீடுமே. அதத்தான் அப்பாவும் யோசிப்பாரு. இதுல யோசிக்க என்னமா இருக்கு? அக்காங்க 2 பேரும் நம்ம வீட்டு பொண்ணுங்க. அவங்கள கட்டிக்கிட்டதால மாமாவும் நம்ம வீட்டு பசங்க மாதிரி தானேமா. நம்ம வீட்டு பசங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட மாட்டோமா என்ன? அப்படி நினைச்சு கூப்பிட வேண்டிதான். நீ கரெக்டா தான் சொல்ற, ஆனா மாப்பிள்ளைங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. அதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்னது? போன் எடுத்து நேரா மாமா கிட்டே பேசுறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இதுக்கு எதுக்குப்பா சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசிட்டோம்னா அவங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. வருவாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆயிடும்ல. போதும் போதும்,
வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் கரெக்டா தான் பேசுற. ம். என்ன ஜோதி, மாப்பிள்ளைங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடலாமா? அதான் பெரிய மனுஷி சொல்லிட்டால, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? ஃபோன் போடுறதுக்கு நல்ல நேரம்லாம் பார்க்கணுமா என்ன? எடுத்து பேசுங்க. அப்பா, நீங்க ஃபோன் பண்றதுக்குள்ள உங்க பொண்ணுங்க 2 பேரும் பிரசவத்துக்கே வீட்டுக்கு வந்துருவாங்க போல. விக்ரம், 3 கலர்ல ஷர்ட்ஸ் இருக்கு. நான் எதை அயர்ன் பண்ணணும்? மெரூனா? சரி, ஓகே விக்ரம், சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. எடுத்துட்டு வர இருங்க. ஓகே ஓகே. மகா, டைம் ஆயிடுச்சு. கிளைண்ட்ஸ்லாம் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணியாச்சா? அது ஒரு நிமிஷம் பண்ணிடுறேன். ரெடிங்க? ஓகே. பிடிங்க. தேங்க்யூ. மகா, இந்த கிளைண்ட் மீட்டிங்கான ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஒரு நிமிஷம் விக்ரம். சீக்கிரம் இருங்க. விக்ரம், உங்க கண்ணாடி. தேங்க்யூ. மகா, லேப்டாப்ல சார்ஜ் ஏறிடுச்சா? தோ ஏறிடுச்சு. ஓகே, சீக்கிரம். தேங்க்யூ. என்னங்க வேணும்? ஏதாவது போடட்டுமா? இல்ல பரவாயில்ல, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். இன்னொரு தோசை வேணா போடட்டுமா? கல் தோசை வேணுமா, பொடி தோசை வேணுமா? உன் கையால என்ன தோசை சாப்பிட்டாலும் அது சுக்குப்பிடி தோசை தான். இந்த பொடி வச்சு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன விஜய்? ஹாய் ப்ரோ. விக்ரம், நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல? உங்க அப்பா தான் கால் பண்றாரு. எடுத்து பேசுங்க. சரி. ஹலோ. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? இவ்வளவு காலையில கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா மாப்ள, விசேஷம்தான். ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. இன்னும் உங்களையும் விஜய் மாப்பிள்ளையும் மறு வீட்டு விருந்துக்கு கூப்பிடல. அதனால தான்.
என்ன மாமா மறு வீடு விருந்துலாம் திடீர்னு சொல்றீங்க? அப்பாக்கு நம்மள இப்பதான் விருந்துக்கு கூப்பிடணும்னு தோணிருக்கு போல. மாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையே இல்லை. நாங்க எங்க போயிட போறோம்? இங்க தானே இருக்கிறோம். எப்ப வேணாலும் நாம அதை பார்த்துக்கலாம். ஒளிஞ்சிருந்து கேட்போம் என்ன பேசுறாங்கன்னு. இல்லை மாப்பிள்ள, காலாகாலத்தில் எதை எதை நடத்தணுமோ அதை தான் நடத்தணும்ல. சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன் மாப்பிள்ள. நீங்கள் இங்கே வந்து 3 நாள் தங்கி இருந்துட்டு போனால் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஐயோ என்ன மாமா 3 நாள் வீட்டில் தங்கணுமா? 3 நாள்? ஐயோ மாமா ரியலி சாரி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வந்தமா போனமான்னா ஓகே, தங்கணும்னா செட் ஆகாது மாமா, கொஞ்சம் சிரமமா இருக்கும். புரியுது மாப்பிள்ள, இங்கே நம்ம வீட்டில் வசதி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க, எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு உங்களுக்கு சிரமம்தான். பரவாயில்ல. ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் சிரமம்னு சொன்னது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். நாங்க 4 பேரும் அங்க வந்து தங்குனா உங்களுக்கு தானே சிரமமாகும். இதில் என்ன மாப்பிள்ள சிரமம் இருக்குது? எல்லாரும் வந்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம், குழந்தைங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. என்னது குழந்தைங்களா? குழந்தைங்கன்னு என் பொண்ணுங்களை சொன்ன மாப்பிள்ள. என்னதான் வளர்ந்தாலும் பெத்தவங்களுக்கு அவங்க குழந்தை தானே மாப்பிள்ள. அது ப்ரோ குடு ப்ரோ. டேய். ஹலோ மாமா, நான் விஜய் பேசுறேன். மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான், ப்ரோ, அண்ணி, ஐஸ் எல்லாருமே கிளம்பி நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுறோம். நீங்க கவலைப்படாம தடல் புடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன டேய்? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே விக்ரம் மாப்பிள்ளையும் சொல்லிட்டா மனசுக்கு நிறைவா இருக்கும். அத பத்தி நீங்க ஏமாமா கவலைப்படுறீங்க? ப்ரோவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. டேய் என்னடா ப்ரோ, நானும் விருந்துக்கு வரேன்னு மாமா கிட்ட தெளிவா சொல்லு. வந்து போயின்லாம் இழுத்துட்டு இருக்காத. பெரியவங்க கிட்ட கொஞ்சம் சமத்தா பேசு ப்ரோ. பேசு பேசு. மாமா அதான் விஜயே சொல்லிட்டான்ல, நாங்க 4 பேரும் வந்துடுறோம். ஆனா மாமா ஒண்ணு, இந்த தடபுடலான விருந்துலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா இருந்தாலே போதும். மாப்பிள்ள, நீங்களும் வரேன்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே மகா ஐசுக்கிட்டையும் சொல்லிருங்க. ஓகே மாமா. மாமா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல சொன்னாரு. அப்பா எங்களுக்கு டபுள் ஓகே. எனக்கு ட்ரிபிள் ஓகே மாமா. பேசு ப்ரோ, பேசு பேசு. மாமா கேட்டுச்சா? டபுள் ஓகேவா? கேட்டுச்சு மாப்பிள்ள, கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சரி மாமா, வேற எதுவும் இல்ல? இல்ல மாப்பிள்ள, நான் போன் வைக்கிறேன். சரி. எங்க இருங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்துறேன். நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். 3 நாள் ஜாலி நமக்கு. ஓ பிளானா போறீங்க? பிளானு இருங்க, எங்க அக்கா கிட்ட சொல்றேன்.
எங்க உன் ஆளு நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வரோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை ஒத்துக்கிட்டாரு. அங்க போற சந்தோஷத்தை விடவும் இன்னும் 3 நாளைக்கு அவர் அந்த அக்ரிமெண்ட் சைனிங் மேட்டரை மறந்துடுவாருல்ல, அந்த நிம்மதி மட்டும் தாங்க எனக்கு இருக்கு இப்போ. சரி வா போலாம். போச்சு. இங்க சோத்த போட்டு மாப்பிள்ளைய கோத்தது இல்லாம மாமியார் வீட்டு விருந்துன்னு கூட்டிட்டு போய் அங்கேயும் சோத்த போட்டு டோட்டல் கோத்துறாங்க போலயே. இதை நாம சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போய் என் அக்கா கிட்ட சொல்றேன். ஏக்கா, என்ன எங்கேயும் காணா? எங்க போயிருக்கோம்? ஏக்கா 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 ஏக்கா, ச்சே, இந்த அக்கா எப்போதுமே இப்படிதான். ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்றப்ப ஆளே இருக்கிறது இல்ல. இதே 10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பேசும்போது பக்கத்திலேயே இருக்கும். என்ன அக்காவோ? ஏக்கா எங்கக்கா இருக்க? ஏக்கா என்ன இங்கேயும் இல்ல? எங்கதான்? ஏக்கா இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுக்கா? டேய், என்னடா ஆச்சு? எதுக்கு என்ன தேடின? ஏக்கா கேட்டியா சங்கதிய? நேத்து நைட்டு மகா விக்ரமுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு அவளோட வலையில விழ வச்சத நான் என் கண்ணால பார்த்தேங்கா. இப்ப அவளோட மொத்த குடும்பமும் சேர்ந்து விக்ரமையும் விஜயும் மறு வீட்டு விருந்துக்கு அழைச்சிருக்காங்கக்கா.